ஹாய், குட் மார்னிங். ஒரு குழந்தை பொறக்கும்போது, அந்த குழந்தை 1 வயசுக்குள்ள வளரும் அந்த ஒரு ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டு குடுக்கலாம்? அதுலயே அந்த ஃபுட்டுலயே மருந்தா எப்படி நம்ம தரலாம்? அதெல்லாம் தான் இப்ப பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். நம்ம ஒரு நார்மலா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் அது நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தரோமா இல்லையா? அப்படிங்கிறது தான் இங்க இங்க வந்து ஒரு விஷயமா இருக்குது. அது பெருங்காயம். ஹீங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல பெருங்காயம். நம்ம நார்மலா நம்ம வீட்ல சமைக்கும்போது இந்த பொருள் இல்லாம சமைக்க மாட்டோம். அநேகமா சவுத் இண்டியன் வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பெருங்காயம் பொருள் இல்லாம எந்த சமையலுமே வீட்ல நடக்காது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன ஸ்டேஜ்லயே ஆரம்பிச்சிரலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 மாசம் அந்த குழந்தை ஒரு சாலிட் ஃபுட் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கும்போதே, இந்த பெருங்காயம ஒரு லைட்டா நீங்க ஒரு சூப் மாரி பண்ணாலும், ஒரு டொமேட்டோ சூப்போ இந்த மாதிரி, இல்லாட்டி டால் வாட்டர் அப்படின்னு நம்ம குடுப்போம். அது ஒண்ணும் இல்லைங்க. பருப்பு தண்ணி தான். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம பருப்பு வேக வச்சுட்டு, அது மேல இருக்கிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அதுல கூட லைட்டா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச். தட் இஸ் நம்ம அந்த பவுடரே ஒரு 2, 3 கிறிஸ்டல் விழுந்தா கூட போதும். அந்த மாதிரி அந்த பெருங்காயமோட சக்தி பயங்கர நெறைய அளவுல அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேஜ்ல அந்த 5 மாசம் நம்ம நேத்து ஒரு இது பார்த்தோம். குழந்தை அந்த பல்லு வளரும்போது என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடுறாங்க அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது, அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சு அந்த குழந்தை உட்கார்ந்து, நடக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு 12 மாசம் முடிஞ்சு அந்த 1 வயசு ஆகும். அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அதிக அளவுல இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு 8, 9 மாசம் வரைக்கும் அநேகமா நம்ம அவங்கள வெளிலலாம் கூட்டிட்டு போமாட்டோம். வெளி ஃபுட்டுங்கிறது அதிகம் தரமாட்டோம். பட் இந்த 9த், 10th மந்த் கிராஸ் பண்ணோனே நம்ம ஃபுட் எல்லாமே அந்த குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது அநேகமான குழந்தைங்களுக்கு இந்த டைஜஷன் ஒரு பெரிய ப்ராப்ளங்க. அது மட்டும் இல்ல, இந்த கான்ஸ்டிபேஷனும் அதிக அளவுல இருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்டுலயே அந்த மாரி பொருட்கள் தான் வர வர இருக்கு இல்லையா? நம்ம என்ன சாப்பிடுறோம்? ஒரு பிரெட் சாப்பிடுறோம், கேக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லாட்டி நான்வெஜ் ஐட்டம்ஸ். அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற ஃபுட்டுலயே நல்ல சத்துக்கள் இல்லாதனால, அதே தான் நம்ம குழந்தைகளுக்கும் தரோம். அவங்க அத சாப்பிடும்போது, அவங்களுக்கு அந்த டைஜஷன் ஒரு பெரிய அளவுல ப்ராப்ளம் ஆயிடுது. அது மட்டும் இல்லைங்க. இந்த பெருங்காயத்த நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு குடுக்கறதுனால, அவங்களுக்கு கேன்சர் போல பெரிய வியாதிகள்லாம் கூட தடுக்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைகளுக்கு வருது. ஃபர்ஸ்ட்டு ஒரு பெருங்காயம் பெருங்காயம் நம்ம சொல்லும்போது அது என்ன நம்ம பார்க்கலாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஒரு பிளான்ட் ஒரு ஒரு ட்ரீலேருந்து வர கம்மு தான் அது. ஒரு கம்மு மாரி ஒரு பேஸ்ட் தான் அது. அது பவுடர் பண்ணி தான் நம்மளுக்கு பெருங்காயமா குடுக்குறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு அதோட ஸ்மெல் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் சின்ன விதத்துல நம்ம ஒரு குட்டியா அத பாக்கெட்லேருந்து வெளில எடுக்கும்போது வீடு ஃபுல்லா மணமா இருக்கும். பட் அந்த ஸ்மெல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அளவுக்கு அந்த அளவுக்கு அதோட சத்துக்களும் அத்தனை விதத்துல நல்லதுங்க. ஒண்ணு அதுல இருக்கிற சில ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சில டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். அதெல்லாம் டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குழந்தைக்கு நம்ம வெளி ஃபுட்டெல்லாம் என்னைக்காவது இல்லாட்டி ஒரு ட்ராவல்ல போறோம்னு வச்சுங்களேன், நம்ம வெளி ஃபுட் அநேகமா குடுப்போம். அப்படி குடுக்கும்போது வீட்டுக்கு வந்த அப்புறமா இந்த பெருங்காயம் போட்டு எவ்வளோ நீங்க என்னென்ன உப்பு சாப்பாடு தர்றீங்களோ அதெல்லாம் லைட்டா நான் சொன்ன மாரி 2 கிறிஸ்டல் தாங்க. அதுக்கு மேல தேவையில்ல. அது நம்ம குடுத்துட்டே வந்தோம்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயத்து பிரச்சனை எதுவுமே வராம இருக்கும். அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதுவும் இந்த வெறும் உட்கார்ற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் அநேகமா வரும். அது உங்களுக்கு சொல்லவே தெரியாது. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை கைவிடாம அழுதுட்டே இருக்கும். அப்போ அவங்க அப்பா, அம்மா ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க. என்ன என்ன ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அது என்னன்னா, ஒரு குழந்தை நடக்கிறதுக்கும், உட்கார்றதுக்கும் அதிகம் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு குழந்தை உட்கார்ந்தே இருக்கும்போது, அது சாப்பிடுற பொருள்லாம் டைஜஸ்ட் ஆறதுக்கு அதுக்கு நடை இல்லை இல்லையா? அது ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ அதுக்கு டைஜஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பான பொருள் நம்ம அறியாமையே குடுத்துட்டோம், இல்லாட்டி குழந்தையே ஏதோ ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுருச்சுன்னா, அதுக்கு அந்த டைஜஷன் ரொம்ப பிரச்சனையாகும். அப்போ இந்த பெருங்காயம் நம்ம அறியாமையே நம்ம இந்த ஃபுட்டுல கலந்துட்டு இருக்கோம்னா, இந்த மாரி ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்களோட மோஷன்ஸோ, இல்லாட்டி அவங்களோட மத்த அந்த விஷயங்கள், அந்த கேஸ் ப்ராப்ளம், இல்லாட்டி இந்த இப்போ அசிடிட்டி மாரி ஈவன் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அசிடிட்டி வருங்க. அது இப்போ உடம்பு முடியலன்னு வச்சுங்களேன், நம்ம அதுங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த மாரி ஏதான ஒரு மருந்து குடுத்துருவோம். அப்போ கூட சின்ன குழந்தைக்கு கூட அசிடிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்போ இந்த பெருங்காயம் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த பெருங்காயம் ரொம்ப அதிக அளவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் இதில் பார்த்தோன்னா இந்த பெருங்காயத்தோட இன்னொரு நல்லது பார்த்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையருங்க இது. ஸோ இந்த சின்ன குழந்தைக்கே நம்ம வந்து அதிகபட்சம் இந்த நான்வெஜ் சாப்பிட்ற பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய அந்த ஹார்மோன்ஸ் உள்ள விஷயங்கள் தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிளட்டையும் இந்த பியூரிஃபை ஆக்கிறதுக்கு இந்த பெருங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதை வந்து நம்ம ஒரு 5-6 மாதம் நீங்கள் எப்போ உப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடை இந்த குட்டி பசங்களுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே இந்த பெருங்காயத்தை அட்லீஸ்ட் ஒரு பிஞ்ச் அதை போட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி வயிறு ப்ராப்ளமும் வரத்துக்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரி இன்னும் நல்ல பல விஷயங்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.